தென்மேற்கு பருவமழை பொய்த்ததால் தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து பல மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு தீவிரமடைந்து உள்ளது. நீர்வளத்துறை பராமரிப்பில் உள்ள 90 அணைகளில் 59 அணைகள் முற்றிலும் வறண்டுவிட்டன. 16 அணைகளில் 25 முதல் 50 விழுக்காடு மட்டுமே நீர் உள்ளது. மேலும் 3489 பாசன ஏரிகள் வறண்டு உள்ளன. 6158 ஏரிகள் வறண்டு போகும் நிலையை எட்டியுள்ளன. விருதுநகர், திருநெல்வேலி, திருச்சி, மதுரை, தஞ்சாவூர், கடலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு உச்சமடைந்து உள்ளது. பல இடங்களில் வாரத்துக்கு ஒருமுறை வழங்கப்பட்டு வந்த குடிநீர் தற்போது 10 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே வழங்கப்படுகிறது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் நிலத்தடி நீரின் நிலை மோசமடைந்து வருகிறது. கோடை காலத்தில் குடிநீர் பிரச்சினையை எதிர்கொள்ள சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்வது வழக்கமான ஒன்று. ஆனால் நடப்பாண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள இத்துறைக்கு சிறப்பு நிதி எதுவும் ஒதுக்கப்படவில்லை என்றும், இதனால் மாற்று திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அலட்சியமாக மௌனம் காப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.